காமராஜர் ஐயா சொல்கிறாங்க, இலவச கல்வியோட மதிய உணவு போடுவோம்னு சொல்ல அமைச்சர்கள் அரசுக்கு அதிக பழு இறங்குமேன்னு மறுக்கிறாங்க. ஐயா சொல்கிறாங்க, ஏழை பிள்ளைகளை பசியோடு படிக்க வச்சா அந்த பாவம் சும்மா விடுமாய்யா? இந்த திட்டத்துக்காக அரசால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்கட்டும், முடியலைன்னா சொல்லுங்கய்யா, ஊர் ஊராக போய் பிச்சை எடுத்தாவது கொண்டு வரையா, என் பிள்ளைகளுக்காக இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு ஐயா சொல்ல அமைச்சர்கள் கண்கலங்கி கண்டிப்பாக திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. பிள்ளைகள்கிட்ட ஐயா சொல்கிறாங்க, புலவர்கள் சொல்லியிருக்காங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிக்கணும். வேண்டாம் கண்ணுகளா, நீங்கள் படிங்கடா, நான் உங்களுக்காக ஊர் ஊராக போயினாலும் பிச்சை எடுப்பேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்கள்ட்ட கைகூப்பி, ஏழை பிள்ளைகளை உங்கள்கிட்ட அனுப்புகிறையா, ஏமாத்திராதுங்க ஐயா, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா, படித்தான்னு ஒன்றா போதும் பழச்சிருவாங்கப்பான்னு சொல்கிறாங்க. தன் நாட்டு பிள்ளைகளுக்காக பிச்சை எடுப்பேன்னு சொல்கிற தலைவரை நம்மளால் இனிமேல் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. காமராஜர் ஐயாவை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.